ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எக் மசாலா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காவியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும். பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் ஆனியன் பெரிய சைஸ் ஆனியன் 3 சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்க விடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். வெங்காயத்தை நம்ம தீய விடக்கூடாது. ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டைம் வந்த உடனே நீங்கள் நல்லா கலர் விடுங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆகணும், நல்லா ஒரு மொறுமொறுப்பாக வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த பதத்துக்கு வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா இதுவாகட்டும். இந்த வாசனைலாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். அது நல்லா கலரி விட்டுக்கோங்க, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இந்த டைமில் நம்ம டொமேட்டோ சேர்த்துக்கலாம். நான் பிக் சைஸ் டொமேட்டோ 3 எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு நான் ஆனியன் எடுத்துருக்கனோ அந்த அளவுக்கு நான் டொமேட்டோவும் எடுத்திருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிடுங்க. இந்த டைமில் நம்ம வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், சோம்பு சேர்த்துருக்கேன், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கலரி விட்டுட்டு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப், 1/2 கப் போல் தயிர். 1 கப்பில் பாதி, 1/2 கப் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த பதம் வர அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த டைமில் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போதும் நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம வெங்காயத்தை வதக்கி வச்ச வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலரி விடுங்க. அதோட இது நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ 1 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். 100 ml போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க தண்ணி. கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இது மாதிரி பபிள் பபிளாக வரணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா இந்த கிரேவி பதத்துக்கு வந்த உடனே நான் ஏற்கனவே எக்கை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் இது மாதிரி லோ ஃப்ளேம் வச்சு இதுவாகட்டும். நல்லா குக் ஆன உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.